ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே, ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆவியான தேவன், இந்த வசனங்களை எங்களுக்கு விட்டுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபிதாங்க. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். உம் நாமத்துக்கு சகல துதி கன மகிமை உண்டாவதாகப்பா. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தையாசையாக இருந்த ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்களுக்கு பிரசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் கடந்த காலங்களிலே, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5 நம்ம ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும், அதாவது ஆதியாகமும் 50 அதிகாரம், யாத்திராகம் 40 அதிகாரம், அடுத்தால லேவியராகும் 27 அதிகாரம், என்னாகமும் 36 அதிகாரத்தில் நம்ம 19 அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். 19 அதிகாரத்தில் எல்லாம் வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்தில் ஒரு அதிகாரம் முடித்து விடுகிறோம். அதை நம்ம வாசித்து அதில் உள்ள அர்த்தங்களை, நம்மளுடைய ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக அதில் உள்ள அர்த்தங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இது நம்ம ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு தான் நம்மளுக்கு வேணும். கர்த்தரை அறிகிற அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. அந்த அறிவை நாம் தடவியாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். நான் என்னாகமத்திலிருந்து 19 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனுமில்லாததும் நுகத்தடிக்குட்படாமன சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலியேசர் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியன் எலியேசரும் தன் விரலினால் தன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியும் அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுருக்கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பிலே நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்திற்குள் பிரவேசிக்கிறவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பான். நமது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது மோசேயின் காலத்தில், மோசே மூலமாக தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம் வேதத்திலே முக்கியமாக பார்க்கும்பொழுது இஸ்ரவேலை பற்றி தான் நம்ம அதிகமாக ஆராய்ந்து கொண்டுகிறோம். யாக்கோபின் சந்ததியை ஆண்டவர் சிநேகித்தார். அந்த யாக்கோபின் சந்தியில் தான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது. அது ஏசா சந்ததியை சொல்லலை, யாக்கோபு சந்ததி சொல்கிறார். அந்த யாக்கோபு சந்ததி ஆபிரகாம் சொன்னார், நிச்சயமாகவே உன் சந்ததி 430 வருஷம் 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கும். அதற்கு பின்பாக நான் அங்கிருந்து உங்களை மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற உங்கள் தேசமாகி இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் 430 வருஷம் கழித்து தான் அந்த தேசத்துக்கே வர்றாங்க. அப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்களாக அவங்க பெருகி வர்றாங்க. கடற்கரை மணலை போல் அவங்க வானத்தின் நட்சத்திரங்கள் போல் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் யாக்கோபின் சந்ததிக்கு, அதாவது இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேல் என்ன சொன்னால் இஸ்ரவேல் சந்ததிக்கு பெருகுது. அதை மோசே அவங்கள மீட்டு கொண்டு வருகிறான். கடந்த காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியத்துவம், தேவன் இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவ வேண்டும் என்று சீனாய் மலையிலே ஆண்டவர் கற்பித்தார்.
கற்பித்து ஒவ்வொரு கட்டளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். ஆனால் அவங்க மத்தியில் நான் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசாரியர்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களை தெரிந்து கொள்கிறார். அதில் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கின்னு போட்டிருக்கு. எல்லா அதிகாரத்திலையும் முதல்ல அந்த வசனம் வரும். கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, அதாவது கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாத நுகத்தடிக்கு உட்படமான சிவப்புறமான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதாவது பாவம் நிவர்த்தி ஆகணும்னா அவங்க ஆண்டவர் அதை சொல்கிறார். எப்படின்னா இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லு, எப்படின்னா பழுதற்றதும் ஊனும் இல்லாது அந்த கூணு குருடு அந்த நொண்டி இல்லாத ஒரு கிடாரியை, அதை சிவப்பான கிடாரியை நுகத்தடிக்கு உட்பட்டதுமான, நுகத்தடிக்கு அதாவது அது வந்து நுகத்துனா சுமக்கிறது எதுவுமே யூஸ் பண்ணாத அந்த கிடாரியை கொண்டு வந்து உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அந்த இஸ்ரவேல் புத்திரர் இந்த கிடாரியை கொண்டு வந்து தேர்ந்தெடுக்கணும். அதாவது சிவப்பான கிடாரி, அந்த தோல் வந்து சிவப்பான தோல், மாட்டினுடைய தோல் வந்து சிவப்பான சிவப்பு, அந்த முடி அப்படியே வளரும், அது மாற்ற முடியாது. தேவன் அமைத்த அமைப்பில் அது சிவப்பான கிடாரியை சொல்லியிருக்கிறார். அதை எலியேசர் என்னும் ஆசாரியத்தில் ஒப்பு கொடுங்கள். எலியேசர் என்னும் ஆசாரியன், எலியேசர் யாரு? ஆரோனுடைய பையன். ஆரோனுடைய பையன் எலியேசரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகிறான். அவன் என்ன பாளையத்துக்கு ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள அவங்க 12 கோத்திரமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்குது. ஆனாலும் அவன் என்ன சொல்றான்னா, நீ எலியேசர்கிட்ட கொடுக்கும்போது அவன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்படாது. அங்கே அவனுக்கு முன்பாக கொல்லப்படக்கூடாது. அவன் கொல்லலை, அங்கே அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. அவன் பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த பலி இவங்க செய்கிறாங்களா, அவங்க விழுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கணும். எப்படின்னா அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. அப்பொழுது ஆசாரியன் எலியேசர் தன் விரலினால் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கிடணும். ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்குன்னா அதுக்கு முன்பாக 7 தரம் அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கணுமா. இவங்க பலி கிடையாது, இது பலி செலுத்துகிறாங்க சிவப்பான கிடாரியில். அந்த 7 தரம் அதை தெளிக்கணும். பரிசுத்த அந்த இரத்தத்தை அதை தேவனுக்கு விடுற பலியினால பாவ நிவாரண பலியாக அந்த இரத்தம் தெளிக்கப்படணும். 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரி அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்கணும். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த எலியேசர் பார்த்துக்கிட்டு முன்பாக அவன் கண்களுக்கு முன்பாக அந்த கிடாரியை சுட்டெரிக்க கடவன். அந்த கொல்லப்பட்ட அந்த பலியான அது என்னென்னா கண்களுக்கு முன்பாக, அதாவது எலியேசர் கண்களுக்கு முன்பாக அது சுட்டெரிக்கப்பட வேண்டும். அதன் தோலும் அதன் மாமிசமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். எல்லாமே முற்றிலுமாக சுட்டரிக்கணும். அந்த பலி, அதாவது இவங்களுக்கு உள்ள அந்த தீட்டுக்குள் கழிக்கக்கூடிய அந்த பலியை உண்டாக்குறது அந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாரு, சுட்டரிக்கணும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பிலே அது நடுவிலே போட கடவன். அப்போ ஆசாரியன் என்ன சொன்னா, அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிற கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பில் நடுவிலே போட கடவன். அவனும் அந்த நெருப்பு, அந்த ஈசோப்பு, அந்த கட்டை, கேதுரு கட்டை, சிவப்பான நூலை, அது என்ன அவங்க எரியிற எழில் நடுமத்தில் போடணும். எரியும் போது அந்த 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 இது அந்த சிவப்பான கிடாரி எரிக்கப்படும் பொழுது இவங்க அதை அவன் ஆசாரியன் அதில் போடணும்னு சொல்கிறார். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோற்றி ஜலத்தில் ஞானஸ்தானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசி கிடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். அது தீட்டு கழிக்குது. அதை தீட்டு அதில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தீட்டை பூரா கழிக்கிறதுக்கு ஒரு இது உபகரணம் மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன சொன்னால், ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் பாளையத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படின்னு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவன் எரிக்கிறது பூரா பார்த்தான். பார்த்துக்கிட்டு 7 தரம் ஆசரிப்பிடும்போது அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு திருப்பி அவன் அந்த அந்த கிடாரியின் சாம்பலை அதை நல்லா எரிச்ச முறை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெருப்பில் நடுவில் போட கடவுள். ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசி கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் திட்டா இருப்பான். அவன் பாளையத்தில் ரொம்ப தள்ளி அதை என்ன சொன்னால் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவன் பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. அவன் எரிக்கிறத பார்த்ததுனால, கேதுருக்கட்டையினால் அந்த அக்னியில் போட்டதுனால அவன் என்ன பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. சாயங்காலம் மட்டும் அதை நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்களை தோய்த்து சாயங்காலம் மட்டும் திட்டாக இருப்பான். அதை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களையும் ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் திட்டா. சுட்டரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவனும் அவனுடைய வேலையாள்
அதை எலியேசருடைய வேலையாள். அவன் என்னச்சான்னா அவன் அந்நியன், அவன் வந்து லேவி கோத்திரம் கிடையாது. ஆனால் அவன் என்னச்சான எரிக்கும் பொழுது அவனும் தீட்டாக இருக்கிறான். சுற்றி தன் வசனங்கள் தொழுது ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு, சுத்தமாக இருக்கிற இன்னொருத்தன் அந்த பலி செலுத்தும் பொழுது தன்னை சுத்தமாக காத்துக்கொள்ளுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார். சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்ட கடவன். அந்த அந்த எரிஞ்ச அந்த கிடாரின் சாம்பலை சுத்தமாக இருக்கிறவன் எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து வாரிக்கொண்டு அந்த சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்ட கடவன். சுத்தமான ஒரு இடத்துல கொட்ட கடவன். அந்த கிடாரி, சோப்பான கிடாரியினுடைய சாம்பல் கொட்ட கடவன். இது இஸ்ரவேல் புத்தனுக்கு சபை கொட்ட கடவன். அது இஸ்ரவேல் புத்தரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கண்டு காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். அது பாவத்தை பரிகரிக்கும் சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணமாகவே சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னால் ஒன்றுமே மாற்றம் இல்லை. நம்ம அதில் வியாக்கியானம் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அது என்னச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் உனக்கு தேவையில்லை, நானே உனக்காக பலி ஆகிட்டார், என்ன எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரேன்னு சொல்கிறார். அவரே முழு பலி ஆகிட்டார். ஆனாலும் அது 6000 பழைய ஏற்பாட்டில் எப்படிலாம் சொல்லியிருக்கு. இப்போ உள்ள காலங்களில் அப்படி பலியிடுவாங்களா? கிடையாது. இப்போ மாடு ஆடுலாம் பலி கிடையாது. ஆண்டவர் தனக்காக அவரே பலியானதுனால இன்னும் வேறு பலி தேவையில்லை. அதனால் நம்ம இது பழைய ஏற்பாடு 6000 அது நமக்கு என்ன செய்யணும்னா ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அது வந்து பழைய ஏற்பாட்டில் எப்படி சொன்னது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். அது இஸ்ரவேல் புத்தர் சபைக்காக தீட்டுகளுக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அதை வந்து பத்திரமாப்படுத்தணும். அந்த தீட்டுக்களை அந்த சாம்பலை சுத்தமான இடத்துல காத்து வைக்க வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். கிடாரியின் சாம்பல் அழிந்து போனவன் தன் வஸ்திரங்களை துவைக்கணும். எல்லாமே தீட்டு. அது பாவத்தை பரிகரிக்கும். அது தீட்டானது என்ன சொன்னால் தன் வஸ்திரங்களை துவைக்கிறவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். அது இஸ்ரவேல் புத்தரில் அவன் நடுவே தங்குற அந்நியனுக்கு நித்திய கட்டளை இருப்பது. அந்நியன் சொல்லியிருக்கு. அவன் பார்த்தீங்களா, அவன் பலியிடுறவன் யாருன்னா அது கொல்றவன் வந்து அந்நியன் தான் சொல்லுவார். லேவி புத்திரன் கிடையாது. அவங்க தான் பாவத்தை தீட்டு கழிக்கிறது, அவங்க தீட்டை கழிக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது புதிய ஏற்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது நம்ம விளங்கிக்கிடலாம். அதனால் அந்நியன் தான் சொல்லியிருக்கல. எப்படின்னா கிடாரின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். அது இஸ்ரவேல் புத்தருக்கும் அவர் நடுவே தங்குகிற இஸ்ரவேல் புத்தர் அவங்களுக்கு ஊழியஞ்சிறது, அந்த மக்களுக்கு ஊழியஞ்சிறவன்னு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடியே வராங்க. அந்நியன் தான். நடுவே தங்குற அந்நியனுக்கு நித்திய கட்டளை இருப்பதாக. நித்திய கட்டளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாடில் சிஷ்டாந்தமாக நடந்தது தான் புதிய ஏற்பாடில் நடந்து கொண்டு வருகிறது இந்த காலங்களில். இப்போ மாறினாலும் அது வந்து அந்நியன்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் லேவி கோத்திரம் கிடையாது, அந்நியன். அந்நியனுக்கு நித்திய கட்டளை இருப்பதாக. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டாக இருப்பான். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டாக இருப்பாங்க. 7 நாள் அவங்க வீட்டில் துக்கம் அனுசரிப்பாங்க, தீட்டாக இருப்பாங்க. தீட்டுனா அது மேலே நம்ம தொடக்கூடாது. அதை நம்ம பிரேதத்தை தொடக்கூடாது. பிரேதத்தை தொடாமல் அது என்னென்னா அது மண்ணு, அது எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போயிடும். ஆனால் நம்மளோட இருக்கிறதுனால அவங்கள ஐக்கியம் வச்சுருப்போம். அதில் நம்ம இது பண்ணக்கூடாது, தீட்டுன்னு சொல்கிறார். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டாக இருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டுக்களும் ஜலத்தினால் தன்னை சுத்திரிக்க கிடவன், அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலே 7ஆம் நாளிலே தன்னை சுத்திரிக்காமல் இருக்கவன் சுத்தமாகான். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்தி குறித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்மா இஸ்ரவேலியராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்பட்டதுனால அவன் தீட்டாக இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேலே இருக்கும். அதாவது அந்த 7 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க. அந்த துக்கத்தில் அவன் என்னன்னா தீட்டாக தான் இருப்பாங்க. அவன் வேறு எதையுமே தொடக்கூடாது. அதில் வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லாததான் தீட்டுன்னு சொல்கிறது. தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்பட்டதுனால அவன் தீட்டாக இருப்பான். அந்த தீட்டு அவன் மேல் இருக்கும். தீட்டுக்கள் ஜலம், அந்த ஜலத்தை அவன் மேலே தெளிப்பாங்க, அவன் தீட்டாக இருப்பான். கூடாரத்திலே ஒரு மனிதன் செத்தால் அதுக்கு அடுத்த பிரமாணமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும், கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டாக இருப்பார்கள். 7 நாள். ஒரு கூடாரத்துலேருந்து ஒரு செத்து போனான்னா வயது முச்சில் சாவாங்க. அப்போ 7 நாள் வந்து தீட்டாக இருப்பாங்க. அவங்க துக்கம் கொண்டாடுப்பாங்க. வெளியில் மற்ற காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஏன்னா தனக்குள்ள காரியங்களோ மற்ற காரியங்களோ அதெல்லாம் ஒன்றுமே செய்யணும். ஏன்னா அவங்க தீட்டு 7 நாள் இருக்கும்.
அது நம்ம பழைய ஏற்பாடில் ஆண்டவர் சிஸ்டாந்தமாக சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாடில் அதை நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் காலம் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால மக்களும் ஸ்பீடாக போய் அதெல்லாம் குறையாக்கிட்டாங்க. எல்லாமே அதனுடைய துக்க அனுசரிப்புலாம் குறைஞ்சிட்டு 3 நாள்லேயே முடிச்சிருவாங்க. துக்க அனுசரிப்புலாம் எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி தான். ஏன்னா அந்த துக்கத்தோடு அவங்க இருக்கிறதில்ல. பழைய ஏற்பாட்டில் அது இருக்கணும், அது தீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இதெல்லாம் ஏன் அறைகிறோம்? இதெல்லாம் தெரியணும். ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றுமே உலகத்தில் நடந்ததில்லை. அவர் எல்லாமே முன்குறித்து வச்சிருந்தாலும் நம்ம சந்ததியார் அதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் அதை அறிகிறோம். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்ததினால் இருக்கிற பிரமாணமாவது அந்த கூடாரத்தில் பிரச்சிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டாயிருப்பார்கள். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கிற பாத்திரம் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் மூடி அதை பாத்திரங்கள் எல்லாமே மூடி வைக்கணும். அதுக்குள்ளே திறந்துருந்துச்சுன்னா அதில் ஏதாவது விழுந்தால் தீட்டாக இருக்குன்னு சொல்கிறார். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். எல்லாமே தீட்டுப்பட்டிருக்கும். எல்லாமே மூடி வைக்கணும். வெளியிலே பட்டயத்தால் வெட்டப்பட்டவனையும் செத்தவனுடைய மனித எலும்பிலையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டாக இருப்பான். பிரேத குழிக்கு போனாலும் சரிதான், அவன் 7 நாள் தீட்டாக இருப்பான்னு சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப இதெல்லாம் ஒரு சிஸ்டாந்தம் ஒரு இதாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவங்க உழைக்கணும். ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க, அதில் உள்ள வருமானத்தையும் மற்றதையும் சாப்பிட்டுக்கிட்டு சுத்தமாக இருப்பாங்க. தேவனுக்கு ஆராதனை செய்யணும், வேறு ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் மனிதனை உண்டாக்குவதே தேவனை வணங்குவதற்கு தான். அவனை சும்மா அவன் இஷ்டத்துக்கு வளர விடவில்லை. மனிதனே உண்டாக்குனது ஆண்டவர் என்ன, தன்னை அவரை நமஸ்கரிக்கணும், சேவிக்கணும். அதுதான் அந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் எல்லாத்துலேயும் மனுஷனை உண்டாக்கிக்கிறான். அதை மறந்து நம்ம உலகத்துக்கு தெரிஞ்சு சாத்தான் பல வகைகளை நம்ம கொண்டு போவான். உலகத்தின் காரியங்களிலே நம்ம நிறைய நாள் உன்னுடைய காசு உனக்கு 6 நாள் வேலை செய்யி, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து கத்தற்கென்று ஓய்ந்திருந்து உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். 7 நாள் நீ உனக்காண்டி உழைக்கலாம், 1 நாள் கத்தற்கென்று உழைக்கணும். அதெல்லாம் கற்பனையின் வழியாய் ஓடணும். எல்லாருமே என்ன சொன்னால் கற்பனையின் வழியாக தான் ஓடணும். இதுலேயும் எப்படின்னா இது ஒரு நியாய நிதிகள். இது தீட்டு. ஒரு மனுஷன் ஒரு நாள் பிறந்த, ஒரு நாள் இறப்பு உண்டு. அதனால் அவனுக்கு தீட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் 7 நாளுகளில் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஐதீகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நடைமுறையாக சொல்லியிருக்கிறாரு. இது முக்கியம். அது மனுஷ சுபாவத்தின்படியே அப்படியே இருக்குது. நம்ம புதுசாக ஒன்றும் இது இல்லை, ஆண்டவர் சுபாவத்தின்படியே அதை வச்சிருக்கிறார். வெளியிலே பட்டயத்தால் வெட்டப்பட்டவனையும் செத்தவனாவது மனித எலும்பையாவது பிரேத குழியாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டாயிருப்பான். 7 நாள் தீட்டு, 7 நாள் எண்ணிடணும். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரின் சாம்பலை கொஞ்சம் எடுத்து பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்றி ஜலம் வார்க்க கடவன். அந்த கிடாரின் சாம்பலை சுத்தமான இடத்துல வச்சுருந்தாங்களா, அதுலேருந்து கொஞ்சம் சாம்பல் எடுக்குன்னு சொல்கிறார். அந்த சாம்பல் அப்படியே இருக்குமா சுத்தமான இடத்துல. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து, அந்த பாவத்தை பரிகரிக்க அந்த சிவப்பான கிடாரி, அந்த பாவத்தை பரிகரிக்கிற அந்த சாம்பலை கொஞ்சம் எடுத்து அது பாத்திரத்தில் போட்டு பாத்திரத்தில் போட்டு அதன் மேலே ஊற்று ஜலம் வார்க்க கடவுள். பாத்திரத்தில் போட்டு அந்த சாம்பலை, அந்த பரிகரிக்கும் பலி, அந்த சிவப்பான கிடாரியினுடைய இதுவும் அந்த ஈசோப்பு கேதுரு கட்டையினால கொஞ்சம் இதனால் அந்த சாம்பலை எடுத்து கொஞ்சம் போட்டு என்ன செய்யணும், ஊற்று ஜலம் அதன் மேலே ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். ஊற்று ஜலம், ஊற்று தண்ணியால் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேல் இருக்கிற சகல பனிமுட்டைகளும் அங்கே இருக்கிற ஜன்னல்கள் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாவது வெட்டுண்டுடனே செத்தனாத பிரேத்தையாவது தொடாமலும் இருக்கு தெளிக்க கடவன். அதாவது அந்த ஜலத்தை வீட்டு மேலே அங்கே ஜன்னல் எல்லாமே தெளிக்கணுமா. பாவத்தை பரிகரிக்கிற அந்த ஊற்று நீரில் போன அந்த சாம்பலை போட்டு அதை எடுத்து அந்த ஜன்னல்லாம் தெளிக்குன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமான ஈசோப்பை எடுத்து ஜலத்தில் தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டில் மேலும் அங்கிருந்து ஜனங்கள் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாவது வெட்டுடனாவது செத்தவனுடைய பிரேத்தையாவது தொடாமல் இருக்கிறான். தெளிக்கும் போது வீட்டு மேலே அந்த இதெல்லாம் கூடாரத்தில் ஜன்னல்லாம் தெளிக்கும் போது அவன் எதுவுமே என்ன செய்யணுமா, தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். அவன் மேலே தொட்டவனு பூரா அந்த தெளிக்கணும். ஏன்னா பாவத்தை பரிகரிக்கிற அந்த ஜலம். சுத்தமாக இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்கணும். 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் தெளிக்கணும். செத்து ஒரு வீட்டில் நடக்குச்சுன்னா 3ஆம் நாள் தெளிக்கணும். அந்த ஜலத்தை திருப்பி 7ஆம் நாள் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளிலும் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாக இருப்பான். அவன் தெளிக்கிறவன் தன் வஸ்திரங்களை துவைத்து சாயங்காலம் மட்டும் சுத்தமாக இருப்பான்னு சொல்கிறார். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாது இருந்தால்
அவன் சபையில் இராதபடி அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான். தெளிக்கப்படாததினால் அந்த ஜலம் அவன் மேலே தெளிக்கப்படாதனால அவன் என்னென்னா தீட்டாக இருக்கிறான். அவன் சாயங்காலம் மட்டும் என்ன செய்யணும்னா தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடி அவன் தன்னை சுத்திகரிக்கணும். அந்த தீட்டு ஜலம் பட்டவன் என்ன செய்யணும்னா தன்னை அவன் சுத்திகரித்து இருக்கணும். இல்லாமல் என்ன செய்யணும்னா அவன் என்ன செய்யணும், அவன் சபையில் இராதபடி அறுப்புண்டு போவான். அவன் அந்த சபையில் இருக்க முடியாது, அவன் அறுப்புண்டு போவான், அவனுடைய நிலைமை போயிடும். அப்படின்னு தான் ஆண்டவர் சுருக்கமாக எழுதி வச்சிருக்கிறார். அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான். அவன் தீட்டுப்பட்ட ஜலம் அவன் மேலே தெளிக்கணும். அப்போ அவன் என்ன தீட்டுப்பட்டிருக்கான். அவன் தான் எல்லாத்துக்கும் தெளித்தவன். ஆனால் அவன் மேலே தீட்டுப்பட்டிருக்கனால அவன் என்ன சொன்ன சுத்தமாக வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தெளிக்கப்படாத அவன் தீட்டாக இருப்பான். தீட்டு கழிக்கும் ஜலம் தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். தன் வஸ்திரங்களை தீட்டு ஜலம் அவன் மேலே பட்டதுனால தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளித்தவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். தீட்டுப்பட்டவனுடைய தொடுகிறது எல்லாம் தீட்டாக இருக்கும். அவைகள் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பான். அது உங்களுக்கு நித்திய கட்டளாக இருக்கும் என்றார். அது நித்திய கட்டளை. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார்னா அது மாறாமல் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அறியாமையின் காலத்தில் அந்த காலத்தில் அந்த பாப நிவாரண பலி அந்த சிவப்பான கிடாரினுடைய சாம்பலில் அந்த ஊற்று தண்ணீரை விட்டு வீட்டில் மற்ற எல்லா ஜன்னல்கள் மற்ற எல்லா இடத்துலையுமே தெளிக்கணும். தெளித்து அவன் தெளித்தவனு மேலேயும் அந்த தீட்டு இருக்கனால அவனும் தன்னை சுத்திகரித்து கொள்ளுன்னு சொல்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சிஷ்டாந்தமாக ஆண்டவர் அவன் சொல்லியிருக்கார். புதிய ஏற்பாட்டினுடைய கருத்துலாம் வேறு. புதிய ஏற்பாட்டில் அந்த தீட்டு கழிக்கிறதெல்லாம் கிடையாது. தன்னை இதயத்திலே அவன் சுத்தமாக இருந்துக்கிடணும். தீட்டான காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் இதயத்தில் ஒட்டாதபடி அவன் எல்லாம் விளக்கணும். இதயத்தில் எப்பொழுதுமே மனுஷனுடைய இதயத்தில் தீட்டு இருக்கும், அவமான காரியங்கள் இருக்கும், மனுஷனை அவனை மோசம் போக்குற காரியங்கள் இருக்கும். அதனால் என்ன செய்ய தீட்டு நம்ம ஒட்டக்கூடாது. பழையற்பாடில் குஷ்டரோகிகளை தான் தீட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் தான் வரும்போது பக்கத்தில் வரும்போது என்னை தொடாங்க தீட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுலேயும் செத்தவங்க வரும்போது அவன் வீட்டில் தீட்டு உண்டாது. அதான் இறந்த வீட்டுக்கு போயிடவுடனே அவங்க என்ன செய்வாங்க, வீட்டில் குளித்து தன்னை என்ன சுத்திகரித்து கொள்வாங்க. அவங்க நல்லா இருந்தாலும் சரி தன்னுடைய கால்களை கைகளை கழுவி அந்த ஒரு முறைப்படி அந்த சுபாவத்தின்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. அது இந்த காலத்துலேயும் சுபாவத்தின்படி இருக்குது. அது தன்னை சுத்திகரிச்சுக்கிடுவாங்க. நல்லா குளித்து தெரிஞ்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் அவங்க துக்கத்தை கொண்டாடுவாங்க. அப்புறம் அவங்க இனஜன பந்துக்கள் குடும்பத்தார் கொஞ்சம் ரொம்ப நாள் 7 நாள் துக்கமாக இருந்தாலும் இனஜன பந்துக்கள் ஒரு நாள் முழுவதும் துக்கமாக இருப்பாங்க. கால்கையெல்லாம் துவைச்சி நல்ல ட்ரெஸ் வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சி சுத்தமாக இருப்பாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அதை தெரிஞ்சு கொள்கிறோம் எல்லாருக்கும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளும் மாத்திரம் இல்லை, அஞ்ஞானிகளும் இதை செய்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நம்ம எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்காண்டி அதெல்லாம் சொல்கிறார். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சுது. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியன் தான் இதை செய்யணும். ஆசாரியனும் அந்நிய ஜனங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த தீட்டு அது போகிறக்காண்டி அதெல்லாம் செய்யணும். ஆசாரியன் அந்த கிடாரியை அவனுடைய கிடாரியை கொண்டு அவன் என்ன செய்யணும், பலியிடணும். அந்த பலியிடுற மாதிரி அவன் சுட்டரிக்கணும். அது எலியேசர் செய்யணும். அது சுத்தம், அதாவது பாவத்தை பரிகரிக்கும் சொல்கிறார். பாவத்தை பரிகரிக்கும். பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது சுட்டரிக்கப்பட்டது. அந்த ரத்தம் அந்த கிடாரி கொல்லப்பட்டு அதனுடைய மாமிசமும் அதனுடைய தோலும் அவனுடைய எல்லாருடைய மாமிசம் சம்மந்தப்பட்ட அதனுடைய எல்லாமே சுட்டிகரித்து அதை பரிசுத்தப்படுத்துகிற பாவத்தை பரிகரிக்கிறது. புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. ஆண்டவர் மட்டும் நமக்காண்டிய ரத்தத்தை சிந்தி தன்னையே ஜீவ பலியாய் நமக்காண்டி நம்ம ஒப்பு கொடுத்தார். அவரே அந்த அதாவது அவர் மேலே இருந்து அக்னி அப்படி வந்துச்சான். அக்னி அப்படி வந்து அவரை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை தலையிலே விழுந்தது. அவ்வளவு உஷ்ணம், அவ்வளவு பாவத்தை பரிகரித்தார். எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சகர், உலக இரட்சகர், எல்லாருக்குடைய பாவங்களை இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவத்தை கூட அவர் அப்படியே நினைச்சாருன்னா பரிகரித்தார். அது எல்லாருமே தன்மையில சுமந்து தீர்த்தார், இலவசமாக கொடுத்துருக்கிறார். அது நம்ம என்ன செய்யணும், அறிகிறோம். எல்லாம் பழைய ஏற்பாடில் ஒரு நிழலாட்டமாக இருந்தாலும் புதிய ஏற்பாடில் யாதவ இயேசுவானவர் எல்லாவற்றையும் சிம்பிளாக செய்து முடித்து போகிறார். அவர் தான் இதை சொல்கிறது. இந்த பலியெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னது அவர் தான். அவரே தன்னை பலியாக்கி கொண்டார். அவரே மாம்சத்தில் வந்து அது சொன்னது. அந்த கர்த்தர் வருதில்ல, கர்த்தர் அவர் பலியானார்.
அதுதான் முழு விதத்தில் நம்ம காண்கிறோம். அதை நம்ம லேகவாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஆராயமாக அதை சொல்லக்கூடாது. ஆராயமாக எதுக்காண்டி நமக்காண்டி பலியானார், எதுக்காண்டி நமக்காண்டி ரத்தத்தை சிந்தினார். பழைய ஏற்பாட்டில் மிருகத்தின் ரத்தம் பாவத்தை மூடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நம்மளை என்னச்சேன்னா ஒரிஜினல் அந்த அந்த கரையை ஒட்டாத அளவுக்கு என்னச்சேன்னா சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குன்னு சொல்கிறார். நம்ம இருதயத்தில் உள்ள அழுக்கு, அந்த நம்முடைய சிந்தனை செயலில் உள்ள அழுக்கு எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாமே அவர் தான். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் உண்டாக்கப்பட்டது. அவருக்கே கனம் மகிமையும் சதாகாலம் உண்டாவதுன்னு சொல்லிட்டார். எல்லாமே தேவைதான். அது நம்ம எளிமையான முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம். இது எண்ணாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படியே போதிக்கிறார். நீங்கள் உங்கள் ஆச்சரிப்பு கூடாரத்தை அப்படி நிறுவும் பொழுது உங்கள் அந்த கிடாரியை கொண்டு பாவத்தை பரிகரிக்கிற பலியை செலுத்த வேண்டும். இதே தேவன் தான் திருப்பி மாம்சத்தில் வந்தார். அந்த மாம்சத்தில் வந்த தேவன் தான் நம்ம எப்போதும் ஆராய வேண்டும். ஆனாலும் பழைய ஏற்பாடு நம்மளை எழுதி வச்சிருக்கார். மோசே பழைய ஏற்பாடு எழுதினது பூரா அந்த 5 ஆகமங்களும் எழுதினது மோசே இதை எல்லாமே நடைமுறையில் பார்த்து கொண்டு எழுதுகிறான். ஆதியாகமும் ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசே சொல்ல சொல்ல எழுதினது அவன் பார்க்கல. ஆனாலும் மோசே அக்னிக்குள்ளே இருந்து சொல்லும்பொழுது ஆதியாகமத்தில் இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி தேவன் சொல்ல சொல்ல அவன் எழுதினது. இது மோசே சகல படிப்புகளும் இருந்ததுனால அந்த 5 ஆகமங்கள் எழுதும் பொழுது இந்த தேவன் சொன்னதை அவன் அப்படியே எழுதுகிறான். நாம் இப்போ எளிதாய் நம்ம புரிந்து கொள்கிறோம். நம்ம இப்போ அதுக்கு 6000 வருஷம் ஆச்சு. 6000 வருஷம் ஆனாலும் அவர் சொன்னது தேவன் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதாகமத்தில் நம்மளுக்கு சுருக்கி சிம்பிளாக எழுதி தந்திருக்கிறார். எல்லாம் விரிவாக நிறையா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லிக்கிறார். நம்ம மனதிலே எளிதிலே அதை புரிந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் வேதம் விளங்குறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு தோணுது. அந்த வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே மிருகத்தின் மூலமாய் மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக அந்த தீட்டு அவனை விட்டு நீங்குவதற்காக ஆண்டவரே நீர் பாவத்தை பரிகலிக்காக அந்த சிவப்பான கிடாரியை ஆண்டவரே அவர் சுட்டெரிக்கப்பட்டு அதனுடைய சாம்பலிலே ஆண்டவரே இந்த வீட்டை தெளிக்கும் பொழுது அது பரிசுத்தப்படுகிற ஆண்டவரே தீட்டு அதிலிருந்து நீங்கப்படுகிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நீர் லகுவாய் எங்களுக்கு செய்து முடித்தீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடாக்கோடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாருக்கும் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் விவேகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் முக்கியத்த நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க கிருபிதாங்க. ஆண்டவரே வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.